அனைவருக்கும் வணக்கம். இந்த நவராத்திரி ரொம்ப சூப்பராக எங்களுக்கு போச்சு. ஏன்னா அந்த 9 நாளும் ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப ஒரு 2-3 வீட்டில் வந்து பொம்மை கொலு வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பரான கொலு, நல்ல பெருசாக அழகாக வச்சு நம்மளை வந்து பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த பஜனை பாட்டு இல்லை கோவிலில் போய் பாடுறதுனாலும் சரி, மற்றவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு பாட சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பாட்டு பாடுறது சுவாமிக்கு. ஸோ போய் அருமையாக பாடினோம். நல்ல அழகான டின்னர், விதவிதமான கலவை சாதம், எலுமிச்சம்பழ சாதம், அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. நானும் என்னோடய வீட்டில் வந்து பூஜைக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து கொத்துக்கடலை சுண்டல் பண்ணினேன். செகண்ட் நாள் பாயசம் பண்ணினேன். தேர்ட் நாள் வந்து கொழக்கட்டை பண்ணினேன். ஃபோர்த்து நாள் வந்து என்ன பண்ணேன், எலுமிச்சம்பழ சாதம் பண்ணேன். ஃபிஃப்த்து நாள் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு சுண்டல் பண்ணேன். 6th டே வந்து இப்போ சரஸ்வதி பூஜைக்கு வந்து கோவிலுக்கு இங்கே ஷீரடி பாபா கோவில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஆயுத பூஜைக்கும் அப்படி தான். ஆயுத பூஜையோடது வந்து அப்புறம் அந்த 7th டே வந்து என்னோடய பொண்ணும் என்னோடய பேரனும் கோவிலில் முருகர் கோவில் இங்கே பருத்தில் இருக்குது. ஸோ அங்கே பாடினாங்க. அழகான பாட்டு, ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதை ரொம்ப ரசித்து பார்த்தோம் நாங்கள். ஸோ அதன் முன்னிட்டு கோவிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வீட்டில் வந்துட்டு கொலுக்கு மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. இது போல் பல வகையான பல நிகழ்ச்சிகள் இந்த 9 நாளில். இவ்வளோ வருஷத்துல இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் போனதில்லை. பட் இந்த தடவை சூப்பர் அருமையாக பகவான் வந்து நமக்கு அருள் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். ஸோ நல்லா இருந்தது. இன்றைக்கி நாங்கள் வந்து இதுக்கு போகிறோம், கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஆயுத பூஜைக்கு இப்போ காரெல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கழுவி வச்சிட்டாரு ஹஸ்பண்டு. போயிட்டு அதை நம்ம ஆயுத பூஜைக்கு கோவிலில் இந்த லெமன் வச்சுட்டு அந்த காரை நல்லா அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு வருஷம் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட்டிகிட்டு போகிறோம். போயிட்டு அந்த காரை வந்து பூஜை பண்ணி கொண்டு வருவோம். அப்படி நிறைய பாட்டு பாடிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரசாதம் கொண்டு போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இட்லி சட்னி கொண்டு போகிறேன். ஒருத்தங்க வந்து சாம்பார், அதுக்கப்புறம் உப்புமா, கேசரி கொண்டு வருவாங்க. ஸோ அருமையாக பாடிட்டு பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரசாதம் சாப்பிடும்போது அதோட அருமை டேஸ்டே தனி தான். ஏன்னா அவ்வளோ அழகாக பாடிட்டு அது பிரசாதம் சூப்பராக இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு வரும். ஹாப்பி நவராத்திரி. இந்த 9 நாளும் நல்ல அழகா சூப்பரா போனதுக்கு பகவானுக்கு நன்றி. எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ். ஸோ சின்னவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள், பெரியவங்களுக்கெல்லாம் வந்து நான் வாங்கிக்கிறேன் பிளெஸிங்ஸ் அவங்க கிட்ட. தேங்க்யூ. அருமையான பிரசாதம். சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் இவ்வளோ அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. கேசரி என்ன, சுண்டல் என்ன, ஃபுல்லா அழகா கட்டி கொடுத்துருக்காங்க. கோவில் பிரசாதம். ஓம் நமோ